சென்ற வார குத்துபாவை இமாம் அப்துல் மஹ்சின் முஹம்மது அல் காசிம் அவர்கள் நடாத்தி வைத்தார்கள். குத்துபாவினுடைய கருப்பொருளாக ஜும்ஆ தினமும் அதனது சிறப்புகளும் என்ற தலைப்பின் கீழார் இமாம் அவர்கள் அந்த குத்பாவை நடாத்தி வைத்தார்கள். அந்த குத்பாவுடைய தமிழாக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் இந்த இடத்திலே பார்ப்போம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனை புகழ்ந்து அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், மறுமை நாள் வரை பின்பற்றி வாழ இருக்கின்ற நல்ல அடியார்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, அல்லாஹு தஆலா அவனுக்கென்று ஒரு சில சட்டதிட்டங்களை வைத்திருக்கின்றான். அவன் விரும்பிய வடிவத்திலே அவனது படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அவன் விரும்பிய வகையிலே ஒரு சில காலங்களை சிறப்புக்குரிய காலங்களாக, சிறப்புக்குரிய மாதங்களாக, சிறப்புக்குரிய நாட்களாக, சிறப்புக்குரிய நேரங்களாக என்று அவன் விரும்பிய அடிப்படையிலே அல்லாஹு தஆலா தனக்கே உரிய பாணியில் அமைத்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே மாதங்களில் மிக சிறப்புக்குரிய மாதமாக ரமதானை அல்லாஹு தஆலா தெரிவு செய்து, நாட்களிலே மிகவும் சிறப்புக்குரிய நாளாக ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்திருப்பது இன்றைய தினமான ஜும்ஆ தினத்தை நாட்களிலே வாரத்திலே ஒரு நாளாகிய இந்த நாளை மிகவும் சிறப்புக்குரிய நாளாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவன் தெரிவு செய்திருக்கின்றான். எந்த ஒரு விஷயத்திலே அல்லாஹ் சத்தியம் செய்து காட்டுகின்றானோ அது மிகவும் பெருமதியான ஒரு விடயமாக இருக்கும். அந்த வகையில் தான் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா சூரியன் மீது சத்தியம் செய்து காட்டுகின்றான். காலை பொழுது மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து காட்டுகின்றான். மறுமை நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து காட்டுகின்றான். அதே வடிவத்திலே வஷாஹிதின் வ மஷ்ஹூத், இந்த ஜும்ஆ தினத்தின் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து காட்டுவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வஷாஹிதின் என்றால் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆ தினத்தை குறிக்கிறது. வ மஷ்ஹூத் என்றால் யௌமு அரஃபா, அரஃபா தினத்தை குறிக்கிறது. இவை இரண்டின் மீது சத்தியமாக என்று சூரத்துல் புரூஜிலே 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து இந்த வெள்ளிக்கிழமையின் பெருமதியை எங்களுக்கு உணர்த்துகின்றான். இந்த வெள்ளிக்கிழமைக்கு நிகராக ஏனைய நாட்கள் கிடையாது. வாரத்தில்
வாரத்திலே வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்புக்குரியதாகவும் கண்ணியத்துக்குரியதாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ. சூரியன் உதிப்பதிலே வெளியே வருவதிலே மிகவும் சிறப்புக்குரிய நாள் எதுவென்றால் இந்த ஜும்ஆ தினத்தன்றுதான், ஜும்ஆ தினம்தான் மிகவும் சிறப்புக்குரிய நாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனக்கே உரிய அந்த வடிவத்திலே வானங்கள் பூமியை எல்லாம் படைத்து 6 நாட்களில் மிகவும் 7 நாட்களில் மிகவும் சிறப்புக்குரிய நாளாகவும் இதனை தெரிவு செய்திருப்பதை நாங்கள் சூரத்துல் ஆராஃபிலே 54வது வசனத்திலே பார்க்கிறோம். இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினங்களையும் ஒன்று சேர்த்த ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையிலே ஆதமுக்கும் ஆதமுடைய துர்ரியா சந்ததிக்கும் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளை ஆதமுடைய மக்கள் மறக்க கூடாது, மறக்கடிக்கப்படவும் கூடாது. ஏனென்றால் இந்த நாளில் தான் இவர்கள் படைக்கப்பட்டார்கள், இந்த நாளில் தான் சூனத்திலே நுழைக்கப்பட்டார்கள், இதே நாளில் தான் சூனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்ற ஹதீஸை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்களுக்குரிய சிறப்பு மிக பெரும் சிறப்பாக வெள்ளிக்கிழமை எங்களிடத்திலே காணப்படுகின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒரு யஹூதியை சேர்ந்த ஒரு மனிதர் சொல்லுகின்றார், அமீருல் முஃமினீனே, ஒரு ஆயத் இருக்கிறது, குர்ஆனிலே இறங்கிய ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் இறங்கிய நாள் எங்களுக்கு அப்படி ஒரு வசனம் அதே நாளில் அமைந்திருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம், எங்களுக்குரிய சந்தோஷத்துக்குரிய நாளாக எடுத்திருப்போம். அந்த வசனம் எதுவென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யஹூதியிடத்திலே கேட்ட பொழுது யஹூதி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற சூரத்துல் மாயிதாவிலே வரக்கூடிய 3வது வசனம். இந்த வசனம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று தான் இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்த அந்த யஹூதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்படி சொல்கின்றார்கள். எனவே அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி லா அலமுல் யௌமல் லதி நஸலத் ஃபீஹி, நான் நிச்சயமாக இது இறங்கிய நாளையும் நான் அறிவேன், வல் மக்கானுல் லதி நஸலத் ஃபீஹி, இது இறங்கிய இடத்தையும் நான் அறிவேன். இறங்கிய இடம் அரஃபாத் தினத்தன்று இறங்கியது, வெள்ளிக்கிழமையிலே இறங்கியது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யஹூதிக்கு சொல்வதை பார்க்கின்றோம். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகின்றோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்குரிய சிறப்புக்குரிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமையை எடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கிடைக்க பெற்றிருப்பது யஹூதிகள் எங்கள் மீது மிகவும் பொறாமையில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, அஸ்ஸலவாத்துல் ஹம்சு வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுன்ன மா லம் துக்ஷல் கபாயிர். 5 வேளை தொழுகையை நாங்கள் தொழு வருகின்றோம். இந்த தொழுகைக்கிடையிலே இடைப்பட்ட நேரத்திலே அல்லாஹு தஆலா எங்களது சிறிய பாவங்களை மன்னிக்கின்றான். வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவுக்கு இடைப்பட்ட அனைத்து சிறிய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான், பெரிய பாவங்கள் கலக்கப்படாத வரையில் என்ற ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெள்ளிக்கிழமை அன்று பரக்கத்தை, அருளை வைத்திருக்கின்றான். இந்த வெள்ளிக்கிழமை தினத்தன்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே யாராவது துஆ கேட்பார்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த துஆவை நிராகரிக்க மாட்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன ஃபில் ஜும்அத்தி லஸா
فإن بالجمعة لساعة ஜும்ஆ தினத்தன்று ஒரு நேரம் இருக்கிறது லா யுவாஃபிகுஹா முஸ்லிமுன் யஸ்அலுல்லாஹ ஃபீஹா கைரன் இல்லா அதாஹு இய்யாஹு. எந்த ஒரு முஸ்லிம் அந்த நேரத்திலே துஆ கேட்கிறாரோ அல்லாஹ் தஆலா அந்த துஆவை மறுக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த நேரம் என்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அநேகமான ஹதீஸ்கள் இந்த நேரம் குறித்து பேசுகின்ற பொழுது அநேகமான ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. வெள்ளிக்கிழமையிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக பொருத்தமான நேரம் அசர் தொழுகையிலிருந்து மகரிப் தொழுகைக்கும் வரைமான இடைப்பட்ட நேரம் என்பதை இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஃபல்தமிஸூஹா ஆகிர ஸாஅத்தின் பஅதல் அஸ்ரி, அசர் தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய கடைசி நேர பகுதியை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸும் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிடம் இருக்கின்ற ஆயுதங்கள் பெரிய ஆயுதமாகிய இந்த துஆவை ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே கேட்டால் நான் மறக்க மாட்டேன் என்ற ஒரு நிஅமத்து கிடைத்திருக்கும் என்றால் அது இந்த ஜும்ஆ தினத்தன்று தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அதே போன்று இந்த ஜும்ஆ தினத்தில் தான் மறுமை நாளும் ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆதமுடைய மகனை தவிர, மனிதனை தவிர ஏனைய எல்லா விலங்கினங்களும் பயத்தோடு தான் காலை அடைகின்றன, ஆதமுடைய மகனாக இந்த மனிதனை தவிர என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா சூனவாதிகளுக்கு தனது முகத்தை காட்டுவதும் இந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் என்பதாக கூறப்பட்டிருப்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். சூனவாதிகளுடைய பண்புகளை பற்றி, சூனவாதிகளுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்துகளை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இன்ன பில் ஜன்னதி சூகன் யஅதூன குல்ல ஜும்அத்தின், சூனத்திலே ஒரு மார்க்கெட் இருக்கிறது, ஒரு சந்தை இருக்கிறது. அந்த சந்தைக்கு மக்கள் எவ்வாறு உலகத்திலே ஒன்று கூடுவார்களோ அதே போன்று வெள்ளிக்கிழமை அன்று சூனத்திலே ஒன்று கூடுவார்கள். அவர்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது ஒரு காற்று வீசும், அந்த காற்றின் மூலமாக அவர்களுடைய அழகு மென்மேலும் கூடும், மென்மேலும் அதிகரிக்கும். அவர்கள் மீண்டு அவர்கள் அந்த அழகோடு மீண்டு அவருடைய வீட்டுக்கு செல்கின்ற பொழுது வீட்டில் உள்ள குடும்பத்தினர்கள் கேட்பார்கள், எவ்வாறு உங்களுக்கு இந்த அழகு கிடைத்தது, எவ்வாறு உங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நடந்த விஷயத்தை அவர்கள் சொல்லுவார்கள். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெள்ளிக்கிழமையை முஸ்லிம்களாக எங்களுக்கு மிக பெரும் பொக்கிஷமாக தந்திருக்கின்றான். இந்த வெள்ளிக்கிழமை தினத்தன்று குறிப்பிட்ட ஒரு சில இபாதத்துகளையும் முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் தஆலா அருளாக கொடுத்திருக்கின்றான். இமாம் அவர்கள் சொன்னதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸிலே ஃபஜ்ர் தொழுகையிலே சூரத்து சஜதாவை ஓதி வந்தார்கள். அதே போன்று இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் இன்சானை ஓதி வந்தார்கள் என்பதாகவும் புகாரி முஸ்லிம் என்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸையும் இமாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த வெள்ளிக்கிழமை தினத்தன்று சூரியன் உதித்ததன் பின்னால் குளித்து சுத்தமாகி
இருக்கின்ற ஆடையிலே நல்லதொரு ஆடையை தெரிவு செய்து நேரகாலத்தோடு பள்ளிவாயலுக்கு போவது சுன்னத்தாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக பல ஹதீஸ்களிலே சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளி வாயலுக்கு முன்னால் ஒரு புதிய ஆடையை கண்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், லவ் இஷ்தரைத்தஹா ஹாதிஹி ஃபலபிஸ்தஹா யௌமல் ஜும்ஆ, நீங்கள் இதனை வாங்கி ஜும்ஆ தினத்தன்று உடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்குமே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஹதீஸையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இன்னும் பல ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், வசதி இருக்குமாக இருந்தால் ஐயத்தஹித தௌபைனி லியௌமில் ஜும்ஆ, ஜும்ஆ தினத்துக்கு என்று இரு ஆடைகளை நீங்கள் வேறாக வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலுக்கு கொடுக்கின்ற வேலைக்கு செல்கின்ற உடுப்பை பள்ளி வாயிலுக்கு கொடுக்காமல் ஜும்ஆ தினத்தன்று வசதி வாய்ப்பு இருக்கும் என்றால் இரண்டு ஆடைகளை தனியாக ஜும்மாவுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன ஹதீஸும் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் அவர்கள் எதை எங்களுக்கு சொல்லித்தர வருகின்றார்கள் என்றால், ஜும்ஆ தினம் முஸ்லிம்களுக்கு சிறப்பான தினம். எனவே அந்த ஜும்ஆ தினத்தன்று இருக்கின்ற ஆடைகளிலே புதிய ஆடையை, சுத்தமான ஆடையை குளித்து நறுமணம் பூசி நல்ல முறையிலே அணிந்து போக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். புகாரியில் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸிலே புகாரில் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், எவர்கள் பள்ளி வாயிலுக்கு நடந்து செல்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களை அந்த நடந்து சென்ற அந்த கால்களை நரகம் தீண்டுவதை ஹராமாக்கி இருக்கின்றான் என்பதாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸும் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யார் ஜும்ஆ தினத்தன்று கடமையான குளிப்பை குளித்து நேர காலத்தோடு பள்ளிவாயலுக்கு போகின்றாரோ ஃபகஅன்னமா கர்ரப பதனா, அவர் ஒரு ஒட்டகத்தை பலியிட்டவரை போன்று. யார் இரண்டாவது தரத்திலே போகின்றார்களோ ஃபகஅன்னமா கர்ரப பக்ரா, அவர் ஒரு மாட்டை பலி கொடுத்தவரை போன்று. எவர் மூன்றாவது தரத்திலே போகின்றார்களோ, மூன்றாவது அந்தஸ்திலே போகின்றார்களோ அவர்கள் ஒரு ஆட்டை பலி கொடுத்ததை போன்று. நான்காவதாக யார் போகின்றார்களோ அவர்கள் ஒரு கோழியை தர்மம் செய்ததை போன்று. ஐந்தாவதாக யார் போகின்றார்களோ அவர்கள் ஒரு முட்டையை தர்மம் செய்ததை போன்று. ஃபைதா ஹரஜல் இமாமு ஹதரத்தில் மலாயிகா இஸ்தமிஊன திக்ர, மலக்குமார் இமாம் அவர்கள் குத்பா ஓதுவதற்காக வேண்டி வெளியாகிவிட்டால் மலக்குமார்கள் குத்பாவை கேட்பதற்காக வேண்டி அவர்களுடைய சுஹுஃப்களை, அவர்களுடைய எழுதுகோள்களை மடித்துவிட்டு குத்பாவை செய்மடுப்பதற்காக வேண்டி மலக்குமார்களும் அமர்ந்து விடுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை போன்று ஜும்ஆ தினத்தன்று பள்ளி வாயல்களிலே மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யக்துபூனல் அவ்வல ஃபல் அவ்வல், ஒவ்வொன்றாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். யார் முதலாவது வருகிறாரோ அவரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஃபைதா ஜலஸல் இமாமு தவ்வ சுஹுஃப, இமாம் அமர்ந்து விட்டால் அவருடைய எழுதுகோலை நிறுத்திவிட்டு இமாம் குத்பா செய்வதை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்து விடுகின்றார்கள் என்பதாகவும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவர் நேர காலத்தோடு ஜும்ஆவை கேட்பதற்காக வேண்டி வந்து இருந்து விட்டால் தாமதமாக வருகின்றவர்கள் அவரை
எழுப்புவதையோ அல்லது அவரை தொந்தரவு செய்வதையோ அல்லது அந்த இடத்தை விட்டும் எழுப்புவதையோ இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. அவருக்கு ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஜும்ஆ தினத்தன்று தாமதமாகி வருகின்றாரோ அவர் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரரை எழுப்ப வேண்டாம், எழும்பும்படி அமர வேண்டாம், மாற்றமாக விரிவாக கொஞ்சம் இடம் கொடுக்கும்படி இஷாரா காட்டட்டும் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். இதே வரிசையில் தான் ஒரு மனிதர், தாமதமாக வந்த ஒரு மனிதர் மக்களை தாண்டி கொண்டு முன்னால் வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்லிஸ் ஃபக்கத் ஆதைத, உட்காருங்கள், நீங்கள் மக்களை நோவினைப்படுத்தி விட்டீர்கள் என்பதாகவும் சொன்ன ஹதீஸை அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே எல்லோரும் ஒன்று கூடுகின்றார்கள், அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்ற அந்த இடத்துக்கு வருகை தருகின்றார்கள். அந்த இடத்திலே மிகவும் கண்ணியமாகவும் அமைதியாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. இன்னும் ஒரு ஹதீஸிலே இந்த கொத்துபாவுடைய ஒழுங்குகளாக எவர்கள் கொத்துபா பிரசங்கத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு விடயத்திலும் தங்களது கவனங்களை செலுத்தக்கூடாது. மன் மஸ்ஸல் ஹஸா ஃபக்கத் லகா, முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸிலே இதை சொல்லி காட்டுகின்ற பொழுது ஒரு ஹஸா அதாவது சிறிய கற்களை கூட தொடக்கூடாது, அப்படி தொட்டால் ஃபக்கத் லகா, அவருடைய கொத்துபா வீணாகி போகும் என்பதாக சொன்ன ஹதீஸை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம். இதற்கு பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இதனுடைய நோக்கம் என்னவென்றால், கற்களை பிடிக்க கூடாது என்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஹுத்பாவை வீணடிக்கின்ற காரியங்களிலே எந்த ஒன்றாக இருந்தாலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கூடாது என்பதாக இதனுடைய நோக்கம் என்பதை அவர்கள் விளங்கப்படுத்தி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், அருகாமையில் இருக்கின்ற ஒருத்தர் பேசினால் கூட, கதைத்தால் கூட, அவரை அமைதியாக இருங்கள் என்று சொல்வதற்கு கூட எங்களுக்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. நாங்கள் அவரை அமைதியாக இருங்கள் என்று சொல்லுவோமாக இருந்தால் எங்களுடைய கொத்துபா வீணாகி போய்விடும், அந்த அஜிர் கிடைக்க மாட்டாது. கொத்துபாவுக்கு நாங்கள் கலந்து கொண்ட அந்த அஜிர் கிடைக்காமல் துஹர் தொழுகை தொழுதாக கணக்கெடுக்கப்படும் என்பதை இந்த ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கொத்துபாக்களை பொறுத்த வரையிலே வழிகாட்டல்கள் சொல்லப்படுகின்றன. அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அங்கே சொல்லப்படுகின்றது. இதனால் தான் கொத்துபாவுக்கு விரைந்து செல்லுங்கள் என்பதாக சூரத்துல் ஜும்ஆவிலே 9வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எவர்கள் கொத்துபாவை நல்ல முறையிலே செய்யுமெடுத்து கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்கின்றான். அதே போன்று இந்த கொத்துபா முஸ்லிம்கள் மீது ஃபர்தாக அமைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொத்துபாவிலிருந்து முஸ்லிம்கள் பிரயோஜனப்பட வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு வாரமும் கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு வாரமும் இவ்வாறு கொத்துபாக்களில் கலந்து கொண்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் பாவ செயல்களில் ஈடுபடுவது மிகவும் குறைவாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆ தொழுதவர்கள் ஃபலா துஸல்லிஹா பிஸலாத்தின் ஹத்தா தகல்லம அவ் தக்ருஜ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, எவர்கள் ஜும்ஆ தொழுகை தொழுதார்களோ ஜும்ஆவுக்கு பின்னால் 4 ரக்காத்துக்களை விரும்பினால் பள்ளியில் தொழுது கொள்ள முடியும். இந்த 4 ரக்காத்துக்களையும்
தொழுவதற்கு முன்னால் ஏதாவது வேறு வேலையில் ஈடுபட்டு விட்டு தொழுதால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஜும்மா தொழுகையோடு சேர்த்து வேறு தொழுகைகளை தொழக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. அதே போன்று யாராவது ஜும்மா தொழுகையை தொழுதுவிட்டு வீட்டிற்கு சென்றால் வீட்டிலே 2 ரக்காத்துக்கள் சுன்னத் தொழுது கொள்ள வேண்டும். ஒன்று பள்ளியில் வைத்து 4 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். அப்படி இல்லையாக இருந்தால் வீட்டிற்கு சென்றால் அங்கே 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆ தினத்தன்று ஜும்ஆ தொழுவது மாத்திரம் கடமை அல்ல. இந்த ஜும்ஆ தொழுகை முடிந்ததிலிருந்து மகரிப் வரைக்கும் அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்துகின்ற திக்ர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களையும் நாங்கள் தொடராக சொல்லிக் கொண்டு வர வேண்டும். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸிலே சொன்னார்கள், எவர்கள் ஜும்ஆ தினத்தன்று சுத்தமான ஆடைகளை அணிந்து குளித்து நறுமணம் பூசி தொழுகைக்காக வேண்டி வருகின்றார்களோ அல்லாஹு தஆலா அவருடைய 2 ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவங்களை, சிறிய பாவங்களை மன்னிப்பதாக புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவர்கள் ஜும்ஆவை வேண்டுமென்று விட்டு விடுகின்றார்களோ, வேண்டுமென்று பொடுபோக்காக விட்டு விடுகின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே முத்திரை அல்லாஹு தஆலா குத்தி விடுகின்றான். முத்திரை குத்தி விடுவதல் என்று சொல்கின்ற பொழுது நல்ல விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். நல்ல விடயங்கள் சம்பந்தமாக கூறப்பட்டால் புறமுதுகி காட்டி ஓடுவார்கள். அல்லாஹு தஆலாவுடைய ஞாபகம் அவர்களுக்கு கூறப்பட்டால், அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்தப்பட்டால் அதனை அவர்கள் காதுகளில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளங்களிலே முத்திரை குத்தி விடுவதாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தினம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த நாளுக்கு என்று தனி சிறப்பு இருப்பதை நாங்கள் தொடராக பார்த்திருக்கின்றோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா விரும்பியதை அவன் விரும்பியது மாதிரி படைக்கின்றான். وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ مَا كَانَ لَهُمُ الْخِيَرَةُ سُبْحَانَ اللَّهِ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ. சூரத்துல் கஸஸிலே 68வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹு தஆலா தனக்கே உரிய பாணையில், தனக்கே உரிய முறையில் அவனுக்கு விரும்பியதெல்லாம் படைக்கிறான். அவனுக்கு விரும்பியதெல்லாம் படைக்கிறான். அவனுக்கு எது சிறப்பாக படுகிறதோ அதை சிறப்பாக மக்களுக்கு அமைத்து வைத்திருக்கின்றான். மாதங்களிலே சிறப்பு மிக்க மாதமாக இறைவனுக்கு ரமதான் தான் பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா ரமதானை தெரிவு செய்திருக்கின்றான். நாட்களிலே சிறப்புக்குரிய நாளாக ஜும்ஆ தினம்தான் அல்லாஹு தஆலா அல்லாஹுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே இந்த மக்களுக்காக வேண்டி இந்த ஜும்ஆ தினத்தை சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹு தஆலா தெரிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ஜும்ஆ தினம் முஸ்லிம்களுக்கு ஒரு பெருநாள் தினத்தை போன்று கணிக்கப்படுகின்றது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஜும்ஆ தினத்தன்று நோன்பு பிடிக்க வேண்டுமாக இருந்தால் ஜும்ஆ மாத்திரம் நோன்பு பிடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஜும்ஆவுக்கு முந்திய தினமோ அல்லது ஜும்ஆவுக்கு பிந்திய தினமோ இரண்டையும் சேர்த்துத்தான் பிடிக்க வேண்டும். ஜும்ஆ தினம் அன்று மாத்திர நோன்பு பிடிப்பதை இஸ்லாம் தடை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ஜும்ஆ தினத்திற்கு என்று தனிப்பட்ட இபாதத்துகளை நாங்கள் தொடராக செய்து வரக்கூடாது. ஜும்ஆ இரவு அன்று மாத்திரம் கியாமுல் லைல் தொழுவதோ அல்லது இந்த ஜும்ஆ இரவன்று மாத்திரம் குறிப்பிட்ட நேரம் தொடராக குர்ஆன் ஓதி வருவதோ, இப்படி என்று ஒரு நேரத்தை குறிப்பிட்டு தொடராக ஜும்ஆ தினத்தன்று மாத்திரம் செய்து வருவதை இஸ்லாம் தடை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தொடராக நாங்கள் ஒரு அமல் செய்து வந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜும்ஆ தினத்தன்று மாத்திரம் நோன்பு பிடிப்பதையோ அல்லது கியாமுல் லைல் தொழுவதையோ நாங்கள் செய்தால் இதையும் இஸ்லாம் தடை செய்திருப்பதை முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக எங்களுக்கு தந்திருக்கின்றான்.
நன்மைகளை அள்ளி தந்திருக்கின்ற நாளாக இந்த ஜும்ஆ தினத்தை தந்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, நாட்களிலே சிறந்தது இந்த வெள்ளிக்கிழமை தினமாகும். ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, இந்த நாளிலே அதிகமாக என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, உங்களது ஸலவாத்துக்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. எனவே என் மீது இந்த ஜும்ஆ தினத்தன்று அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் அபூ தாவூதிலே பார்க்கிறோம். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக நாங்கள் நல்வழி பெற வேண்டும், அவனை பற்றி சிந்திக்க வேண்டும், எப்பொழுதும் ஈமானோடு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நேரத்திற்கு நேரம் என்று அவன் சிறப்பாக்கிய விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவே அந்த சிறப்புகளை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த சிறப்பான இந்த நாளை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று அல்லாஹு தஆலா அசர் தொழுகையில் இருந்து மகரிபு வரைக்கும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான். எனவே இந்த நேரத்திலே கேட்கப்படுகின்ற துஆவை அல்லாஹு தஆலா நிராகரிக்க மாட்டான். எனவே எங்களுக்கு தேவையான, எங்களுக்கு இருக்கின்ற ஆயுதங்களில் மிகப்பெரிய ஆயுதமான இந்த துஆவை இந்த குறிப்பிட்ட நேரத்திலேயாவது நாங்கள் கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அதனை நிராகரிக்காமல் எங்களுக்கு தருவான். அதே போன்று இந்த நாளிலே சொல்லப்பட்ட சிறப்புக்குரிய அமல்களை ஸலவாத் செல்வதிலிருந்து எல்லா அமல்களையும் நாங்கள் செய்து இந்த ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.